வணக்கம். நமது நாட்டில் மொத்தமாக 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்தது. அதில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வந்தன. தேசிய அளவில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைப்பது போல தெரியவில்லை. பாஜக 240 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே பெரும்பான்மை தொகுதிகளில் திமுக கூட்டணியும் முன்னிலையில் இருந்தது. இதன் மூலம் கடந்த 2019 போலவே மீண்டும் 40க்கு 40 என்ற வெற்றியை பெறும் சூழல் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே ராகுல் காந்தியின் பழைய பேச்சு ஒன்று இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் ராகுல் காந்தியின் பேச்சுதான் இது. இந்த நாட்டிற்கு மொத்தம் 2 விஷன்கள் உள்ளன. ஒரு பார்வைதான் இந்த தேசம் மாநிலங்களால் ஆனது என்பது. அதாவது நான் தமிழ்நாட்டில் உள்ள என் சகோதரனிடம் சென்று உனக்கு என்ன வேண்டும், அதற்கு அவர் தனக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்வார். அவர் என்னிடம் என்ன வேண்டும் என கேட்பார். மேலும் இது ஒன்றும் மன்னராட்சி கிடையாது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். காரணமாகவே நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்நாளில் நீங்கள் ஒருபொழுதும் தமிழக மக்களை ஆள மாட்டீர்கள், அதை உங்களால் செய்ய முடியாது என்று பேசியிருந்தார். இது தவிர இந்தியாவில் பணக்கார இந்தியா, ஏழை இந்தியா என இருவகை இந்தியா இருப்பதாகவும் பாஜக அரசின் நடவடிக்கைகளால் இரு தரப்பிற்கும் இடையேயான இடைவெளி தொடர்ந்து அதிகரித்தே வருவதாகவும் ராகுல் காந்தி பேசியிருந்தார். இந்த நிலையில் ராகுல் காந்தி கூறியது போலவே இப்பொழுது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40ல் 40 தொகுதிகளிலும் இப்பொழுது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியே முன்னிலையில் உள்ளது. மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பாஜகவுக்கு போதிய இடம் கிடைக்காதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.